சின்னு, நீ ஊர்ல எல்லாம் எப்படி சைக்கிள் தானே இருக்கு உங்ககிட்ட? ஒரு ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பைக் ஒன்று, அது ஒரு பழைய விலையில் ஒன்று வாங்கினேன் சார், ஒரு பைக். அப்படியா? அது இப்போ ஊருக்கு போனேன் இப்போ ரீசெண்டாக. அது ஸ்டார்ட் பண்ண அது ஸ்டார்ட் ஆகலை வண்டி. அது ஸ்டார்ட் ஆகலை இல்லை. உனக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் தரட்டுமா? எடுத்து வர சொல்லட்டுமா? இரு, நானே கொண்டு வரேன். வீட்டில் அப்பா எல்லாரும் உங்க கூட இருந்த பசங்கள்லாம் எல்லா வண்டியும் கார் பைக் எல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்காங்கடா, நீ எப்படா வண்டி வாங்க போற அப்படின்னு அப்பா கேட்டுருவேன். இப்போ நான் வாங்கின சம்பளத்துக்கு ஒரு பழைய வண்டி தான் சார் வாங்க முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் காலேஜ் முடித்த உடனே நானும் பைக் வாங்கினேன், அப்பா வச்சு கூப்பிட்டு போனேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த பழைய பைக்கில் தான் சார் வச்சு கூப்பிட்டு போகிறேன். பழைய பைக்கு ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் ஒன்று இருக்குது, அதில் வச்சு கூப்பிட்டு போனேன். நான் வண்டியில் அப்பா வச்சு கூப்பிட்டு போனோன்னே ரொம்ப ஒரு புது வண்டி வாங்கி பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ நடந்திருக்கு. வந்துச்சு. ஊரில் வந்து நீயும் அப்பா நீயும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இதை நான் நினச்சி கூட ஜாலியாக இனிமேல் இந்த வண்டியில் காஞ்சினோம். இது ஒரு செலிப்ரேஷன், இது கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன். நீ பாடின இந்த வண்டிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை சார். அங்கே அந்த வண்டி எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது பிரதர். அந்த வண்டியோட பாக்கியண்டா நீ கிடைச்சிருக்க அந்த வண்டிக்கு. ஸோ அந்த வெரி பெஸ்ட். இன்னும் எங்கள் அப்பாவுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் சார். நான் அவரை பின்னாடி வச்சு கூப்பிட்டு போகணுன்னு அவர், சரி நீ எப்போ கூப்பிட்டு போவேன், எப்படா வண்டி வாங்க பூசு வாங்குவேன், என்னை விட எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டார். தேங்க்யூ ஸோ மச். துபாயிலேருந்து சிவா சார் மூலிமா இதை ரீச் அவுட் பண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கு நான் அவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்து சொல்லியிருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. சின்ன வேலைக்கு உனக்கு 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு மைக் பிடி. ஃபஸ்ட்டு நீ சொன்னல இவ்வளோ பெரிய வண்டி கைக்கு வந்ததுக்கப்புறம் இது எனக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரில, எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு. எங்கேயோ ஒருத்தர் உன்னோட குரலை கேட்டு அவரோட கஷ்டத்தை, சோகத்தை, துன்பத்தை, வாழ்க்கையை அந்த 6 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து உன்னால் என்டர்டெயின் ஆனார்ல, அது கிடைச்ச பரிசு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சிவா அண்ணா தானே? ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு எவ்வளோ, அது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ மாறுதல் ஏற்படுத்திருக்கீங்கன்னு. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மாறுதல் தான் எல்லாம். இன்னொன்று சொன்னல, அப்பா வந்து சொல்கிறாரு மற்றவங்கள மாதிரி ஏன் நீ இன்னும் பைக் வாங்கலை, கார் வாங்கலைன்னு. அப்படி கேட்குற ஒவ்வொரு அப்பாவும் தான் பின்னாடி சந்தோஷமாக உட்காந்து போனதுக்காக சத்தியமாக கேட்குறது இல்லை. என்றைக்காக ஒரு நாள் என் பையன் சந்தோஷமாக வலி இல்லாமல் போயிடுவானா, அதுக்காக மட்டும்தான் கேட்குறாரு. அவரும் இன்னைக்கு சந்தோஷப்படுத்திட்ட, சுற்றி பார்க்குற அத்தனை மக்களையும் சந்தோஷப்படுத்திட்ட. இதை விட ஒரு பெருமை எதுவுமே கிடையாது டார்லிங். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ டார்லிங். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. வாழ்த்துக்கள் செந்தமிழ். உண்மையிலேயே இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கும்பொழுது நான் சின்னுக்காக மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு இது ஸ்பெஷலாக சின்னுக்காக பண்ணணும், அவங்க அப்பா ஆசையை நிறைவேற்றணும். என் தந்தையின் ஆசை மகனுடைய மிகப்பெரிய ஆசை. அதனால் சிவா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. துபாயிலேருந்து இது என்டையர் இந்த பைக்கு வாங்குங்க, இதை தம்பிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சிவா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விபி சார் ஃபார் இனிஷியேட்டிங் திஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் ஓட்டு வேணும்ல, ஓட்டு வேணும் சாமி. அண்ட் எஸ், நம்மளோட டார்லிங்க்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செந்தமிழ் டார்லிங்க்கு 9152915229 நம்பர் ஒரு தடவை சொல்கிறேன். 9152915229 அப்படின்ற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து உங்களோட ஓட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். சின்ன டார்லிங், வண்டி எடுக்கிறோம், கலக்கிறோம், பார்ட்டி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றிப்பா. படையெடு படையப்பா.